நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்களுடைய வன்மம் என்ன, பெண்களுடைய குரோதம் என்ன? எக்ஸாம்பிள், நான் யாரையாவது அடிக்கணும் அடிச்சிருவேன். கையால் தப்புனா கையை ஒடிச்சு கையில் கொடுத்துருவேன், காலை ஒடிச்சு கையில் கொடுத்துருவேன். தட்ஸ் இட். அவ்வளோதான், சிம்பிள். வேற அதாவது எனக்கு வலி ஏற்பட்டுருச்சுல்ல, யூ இன்ஃப்ளிக்டட் பெயின் ஆன் மீ, ஐ வில் கிவ் யூ பெயின். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள், மை ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறேன். ஹீஸ் பின் பாயிண்டிங் மீ, ஹீஸ் ஃபைட்டிங் வித் மீ. எனக்கு கஷ்டப்படுத்துறல நீ திருப்பி ஐ டாக் பேக். ஓகே. பிகாஸ் எனக்கு அது வலிக்குது, என்ன அது ஆங்கர் பண்ணுது, எனக்கு அது கஷ்டமா இருக்குது. உனக்கு மட்டும் நான் அப்படியே அமைதியாக அழுதுட்டு நான் இருக்கணுமா? விட மாட்டேன். உனக்கும் வலிக்கணும். தட் இஸ் ஹவு கோல்ட் பிளட்டட் ஐ ஆம். எஸ், ஓகே. ஹானஸ்ட் கரெக்டாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு டைம் அது டபுள் ட்ரிபிள்லாம் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு அடினா பதிலுக்கு 3 அடி அடிச்சாதான் திருப்தியா சந்தோஷமா இருக்கும். அடி இல்ல, அந்த வன்மம் என்பது ஒரு உணர்வு. தாக்குறத விட நம்மளுக்கு வலிக்கிறத விட அந்த தாக்கம் அவங்களுக்கு அதிகமாவே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணணும். உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா நீங்க 3 டைம்ஸ் அவங்களை ஹர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஓகே. வேற ஒரு பையன் வந்து என்ன லவ் பண்ணான், பட் வி காட் பிரேக்கப். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் within 2 months I started showing my attitude towards him. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். Now he is feeling for me, but I'm not feeling for him. I'm not going to feeling for him. இப்போ வந்து அந்த பொண்ணும் அவனை விட்டுட்டு போயிட்டா. இப்போ he is alone, but now he wants me, but I don't want him. So அந்த மாதிரி ஒரு பையன் வந்து வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான். So I don't want him. இனிமே அவன் வந்தாலுமே கூட அவன் எவ்வளோ கெஞ்சினாலும் சார், I did lot. ஈவன் இன்னைக்கு கூட வந்தான், பட் I don't want him. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டேன். He want to feel the same throughout the life. That is the one and only thing I'm going to give for him. ஓகே. எஸ், பெண்களின் இன்னொரு முகத்தை காட்ட நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கும் இப்படி வன்மமும் கோபமும் அந்த குரோதமும் வரும். அவன் உண்மையான ஜென்யூன் சின்சியாரிட்டியோட அழுது உங்ககிட்ட சாரி கேட்டால் திரும்ப அவரை ஏற்றுப்பீங்களா? நோ. ஏன்னா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் சார். I was 6 months நான் என் அப்பா கிட்ட சொல்லி அழுதேனா அப்போ நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். அவன் ஒன்று பண்ணான், என்னன்னா அந்த சரண்டர் யூ அவன் காலை பிடிச்சி கெஞ்சிரான். நோ வே, நோ, உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறான். செத்து போன்றுவேன் சார். I don't want him. சரினா நான் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கேன் அவனுக்காக. I changed my character. கோல்ட் பிளட்னஸ் செத்து போன்னு சொல்றது, சாவுடா அப்படின்னு சொல்றது ஒரு கோல்ட் பிளட். You want to die for me, no? Just go for it. Just go. But definitely you won't do, that is another matter. பட் அப்படியே அவன் வந்தாலுமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அவன் இன்னொன்று சொன்னான், அவன் லவ் பண்ணிட்டு இருக்க, அதாவது நானும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டே இருப்பான், நீ நான் என்ன லவ் பண்ணுற இன்னொரு பொண்ணு 3 பேரும் நம்ம அவுட்டிங் போகணும், அது எப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் வந்து அங்கே டல்லாக ஃபீல் பண்ணுவேன். அந்த பொண்ணு அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். ஆனால் அதே இதை அவன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் அவனுக்கு ரிவீட் அடித்தேன் ஒரு 1 week பேக். ஸோ ஹீ ஃபீல்ட் அ லாட். அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான் எனக்கு தெரியாது. நான் வேறொரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட போனேன். நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், தென் ஹீ கேம். ஓகே, இது என்ன கொடுமைன்னா, நாங்கள் 3 பேர் சாப்பிட்டதுக்கு பில் அவன் பே பண்ணோம். ஸோ ஐ ரியலி என்ஜாய். அவன் எனக்கு பண்ணணும்னு நினைச்சான். இது பட் அவர் அதை ரொம்ப ஒரு சேடாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பார் தானே? பண்ணட்டும். அது நீங்கள் அதை பார்த்தப்போ உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு? ஆப்வியஸாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு மன திருப்தி இருந்தது சார். மன திருப்தி. ஓகே. வேற என்ன வன்மம்? இப்போ என் கூட சண்டை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள பத்தி என்னென்னலாம் என்னால தப்பா சொல்ல முடியுமோ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுவேன். ஓகே. ஸோ வன்மம். எஸ். பேட் இமேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. ஐயா. ஓகே. ஆஃபீஸில் ஜென்ரலாக அது வந்து கோல்டு வார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஐ வில் டேக் ஃபுல் ரிவெஞ்ச் 100%. யாராவது என்ன வந்து ஏதாவது சொன்னாங்க பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து அவங்கள வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு லேடி வந்து கூப்பிட்டு, ஆக்சுவலாக அவங்க அந்த போஸ்ட்டில் இருந்தாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு என்ன எடுத்தாங்க அந்த போஸ்ட்டுக்கு. ஷி ஹஸ் கால் மீ இன்டு ஏ கான்ஃபரன்ஸ் ரூம். என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்க, நீ வந்து எத்தனை நாள் இந்த ஜாபில் இருக்க முடியும்னு நினைக்கிற, உன்னால தாக்கு பிடிக்க முடியாது, இப்படியே சொன்னாங்க அந்த லேடி. அவங்கள நான் என்ன பண்ணேன், ஐ நெவர் ஸ்போக் டு ஹர் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். ஓகே மேடம், என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சா ஹெல்ப். இப்படி தான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்த பிறகு ஐ ஸ்டார்டட் மை ஒர்க். இமீடியட்டாக என்ன பண்ணேன், அவங்க கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எப்படி நான் பேசி வாங்கணுமோ மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் திங், அவங்கள டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டேன். அதுவும் என்ன, ஓடுற டிபார்ட்மெண்ட். எவ்ரி ரீட்டைல் ஷி ஹாஸ் டு ரன் டே டு டே லைஃப்பில். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபைனலாக ஷி ஹெர்செல்ஃப் லெஃப்ட் த ஜாப். அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டேன். ஆமாம், வேலையை விட்டே அவங்க போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். ஷி டசன்ட் வாண்ட் டு ஒர்க் தேர்.
அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து அவங்க தே வில் நாட் ஃபர்கெட் தட் டே. வேற சார் நான் டிஃபென்ஸ் சர்வீஸில் 26 இயர்ஸாக இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸில் இன் சலாலா இஸ் ஒர்க்கிங். அவர் வந்து ஒன்ஸ் இன் இயர் தான் வருவார். எனக்கும் ஒன்ஸ் இன் இயர் தான் எனக்கும் லீவு கிடைக்கும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணார், எனக்கு இப்போ கிடைக்காது லீவு, நான் மேல தான் வருவேன், மே ஜூனில் தான் வருவேன் அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்தால் தான் ஐ எம் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் கேட்கவே இல்லை. அவர் அந்த பிளேஸ்க்கே வந்தார். ஐ நாட் டேக்கன் ஈவன் 1 day லீவ் ஆல்சோ. நான் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்னேக்ன்றது கிராஸ் மாதிரி நான் அப்படியே பேசாமல் இருந்தேன். அவர் நீ ஒரு நாளாவது லீவ் எடு அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப டியூட்டி ஹெவியாக இருக்குது, ஐ ஈவன் ப்ரிஃபர்டு ஃபார் கால் டியூட்டிஸ் எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், நான் கூப்பிட்டப்போ இவர் வரல லாஸ்ட் இயர், அப்போ இந்த வருஷம் எனக்கு அதை எப்படியா தீக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ஃபுல் லீவுமே ஃபுல் லீவுமே ஹார்ட்லி 1 day நான் எடுத்திருப்பேன். நான் ஏன்னா தட் பெயின் ஹீ ஷுட் அண்டர்கோ அப்படின்னு என்னுடைய இது. ஸோ இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். இது வந்து பெண்கள் வன்மம் மிக்கவர்கள்னு காட்டுறதுக்காக இல்லை, பெண்களுக்கும் வன்மம் உண்டு. நாமவே நினச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மனசு இருக்குங்கிறப்ப அவங்களுக்கும் வன்மம் உண்டு. ஒரு ஒய்ஃபை நம்ம எவ்வளோ வேணாலும் அடிக்கலாங்கிற ஒரு கிராண்டட் மைண்ட் ஆணுக்கிட்ட இருக்குது. வன்மம் இருக்குது. வன்மம்ங்கிறது பொதுவாக தவறான குணமாக இருக்கலாம். பட் நீ லீவ் போட்டு வரல, உனக்கு எங்களோட இருக்கணும்னு தோணல, நீ கடை வீட்டில் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறப்பவே கூட அதை தாங்க. இது வந்து அடிக்கிறதுக்கு சமம்ல. இப்போது அந்த வலியை நீ உணர்கிற போது, என்னை விட்டு நீ பிரிஞ்சு இன்னொரு பொண்ணோட போனேல, திரும்ப இப்போ நீ வர்றப்ப நீ லைஃப் முழுக்க அது நீ அனுபவி நினைக்கிறது. ஸோ அவர்களுக்கும் வன்மம் உண்டு. இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் ஆண்கள் அழுத்தமானவர்கள், எதற்கும் உடைந்து விட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு மனநிலை உண்டு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மனசு உடைஞ்சு அழுத நாட்கள் உண்டு. வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ரைட்டா? நீங்கள் வீக்கா அழுதது ஞாபகம் இருக்கா? சம்பவங்கள் இருக்கா? சொல்ல முடியுமா? எஸ், பின்னால் என்னை வந்து கிளாஸில் எப்போவுமே என்னையே பின் பாயிண்ட் பண்ணிகிட்ருப்பார். நான் எழுந்திரிச்சு நின்று என்னை ஒரு நாள் வந்து எழுந்திரிச்சு நிற்க வச்சு என்னையே கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னால் தாங்க முடியல. ஒரு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்தார். அது தாங்காமல் அழுதுட்டேன். அதுக்கு கிளாஸ்லேயே எல்லார் முன்னாடியும் 12th ஸ்டாண்டர்டில் கேர்ள்ஸும் இருந்தாங்களா? கேர்ள்ஸும் இருந்தாங்க. மொத்தம் 28 பேர் முன்னாடியும் அழுது. அப்படியே கிளாஸ்லேயே அழுதேன். அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக மூவிஸ் பார்த்தாலே ரொம்ப சேட் சீன்ஸ் வரும்போது அப்போல்லாம் அழுதுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க. தெய்வ திருமகள் படத்துக்கு 1/2 மணி நேரம் மேலே அழுதேன். கடைசி 1/2 மணி நேரம் ஃபுல்லாக அழுதேன். ஓகே, வேறு இப்போ அப்ராட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லோரும் வந்து உடனடிச்சிட்டு போகும்போது அங்கே ஃப்ளைட்டில் அப்போ சந்தோஷமாக காட்டிப்பேன். ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது இருட்டில் இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாருமே விட்டுட்டு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வெளியூருக்கு போன பிறகு அந்த 4 செவத்தில் அந்த 40 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும்போது இன்னொரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன பண்ண வேலை செய்கிற ஆண்கள், வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்கலாம் ஃப்ளைட்டில் அழுதுகிட்டே போவாங்க. ட்ரூ. எஸ், வேறு எங்கெல்லாம் உடைந்து வீக் ஆகி அழுதுறீங்க? மார்ச் 3, 2011 சார். அந்த நாள் மாதிரி நான் எந்த நாளுமே சந்திச்சதே இல்லை. நான் வாழ்க்கையில் ரொம்ப அழுத நாள் அந்த ஒரு நாள் தான் சார். ஏன் அப்படின்னா, என்கிட்ட நான் பணம் ஒரு 50,000 ரூபாய் சுத்தமாக ஏமாற்றிட்டேன், வேலைக்காக கொடுத்துட்டு. சென்னைக்கு நான் வேலை தேடி வந்தேன். இன்னத்து வரைக்கும் என் வீட்டில் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க நான் இன்னும் பலமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னைக்கு நான் வேலை தேடி வரல. எங்கள் வீட்டில் எனக்கு 70,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். சென்னைக்கு வேலைக்கு வந்தேன் 7 பேர்த்தோட. எல்லாருக்கும் வேலை தேடணும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருச்சு. எனக்கு கிடைக்கல. 56 கம்பெனி போகிறான்னு 56 கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல. 57வது கம்பெனியாக ஒரே ஒரு டிசிஷன் எடுத்தேன். கண்டிப்பாக பணம் கொடுத்தா தான் நம்ம வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ திருச்சியில் வந்து ஒரு ஆதித்யன்னு சொல்லிட்டு ஒரு ஹச்ஆருங்க சார். அவர் எந்தளவுக்கு உண்மையானவர்களும் எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வேலைக்கு போகிறக்கா பணம் கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்ந்து நானும் பணம் கொடுத்தேன். அவர் ட்ரைனிங் அது நிறைய வச்சாங்க சார். கடைசியில் ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் ஒரு ஃப்ராட் அப்படின்றது சுத்தமாக கண்டுபிடிச்சிட்டேன். 7 மாதம் 8 மாத காலமாக வந்து அவர் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தார். ஸ்ட்ரைட்டாக சார் பார்குட்டா ரோட் பெங்களூர் போனேன். அங்கே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஆதித்யன்னு ஒரு ஹச்ஆருக்காரன்னு காட்டான். அவன் கொடுத்த ஆஃபர் லெட்டர் காட்டினேன் சார். தூக்கி மூஞ்சில் வீசினான். இதெல்லாம் ஆஃபர் லெட்டர், நீங்களே எதுக்கு பிஇ படிச்சிங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப கலங்கிட்டேன் சார். அவனுக்கு கெஞ்சினேன், நீ வந்து இப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் பணத்தையாவது திருப்பி கொடுத்துரு, ஒவ்வொருத்தனையும் ஏமாத்தாதான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் சார். யூ ஆர் டெர்மினேட்டட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். நான் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, நான் வேலையில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வேலை கொடுத்ததுக்காக. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. கடைசியாக மார்ச் 3 ஒரு டிசிஷன் எடுத்தேன் சார். தப்பான டிசிஷன். மன அழுத்தத்தில் மொபைலெல்லாம் பார் பண்ணிட்டேன். சூசைட் அட்டன் பண்ணேன் சார். சாணி பவுடர் குடிச்சிட்டேன் சார். குடிச்சிட்டு இன்றைக்கும் எங்கூட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் சாணி பவுடர் குடிச்சிட்டேன், நான் சாக போகிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணி குடிச்சிட்டேன் சார்.
என்ன நேரம் எல்லாம் நல்ல நேரம்னு எனக்கு தெரியல. காலையில் அந்த டீ கடையில் ஒரே ஒரு டீ மட்டும் நான் குடிச்சிருந்தேன் சார். அந்த டீ எனக்கு சரியில்லை, என்னமோ 5 டைமே தொடர்ந்து வாமிட். அதுக்கப்புறம் திடீர்னு என் பேரண்ட்ஸ் பற்றி எல்லாம் திங்கிங் வந்துருச்சு. கடைசியாக கிளம்பி லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அந்த ஹாஸ்பிட்டல் போனோடனே கண்டுபிடிச்சான் நான் மருந்து குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் கூட யார் வரலையான்னு கேட்டான் சார். எனக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்ச வெளியில் பிரச்சனை ஆகிடும், வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணிவிடுவாங்க, அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டேன் சார். பரவாயில்ல, நம்ம என்னாலும் பரவாயில்ல சொல்லி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சுரேஷன் வந்தான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியும். வாட்டர்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே அடுத்து நான் டாக்டர்கிட்ட போய் அவன் சொன்னான், நீ சூசைட் அட்டன் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, நீ பண்ணிட்ட, ஏன்டா தப்புச்சு, நீ 6 மாதம் நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான் சார். உண்மையாலுமே 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன மட்டும் இல்லை, அந்த 127 பேர்த்து ஏமாற்றி 127 அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போனேன். அவன் இன்னும் நான் தேடி டெய்லி அழுதுட்டு இருக்கேன் சார். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்ணில் கிடைப்பான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இன்னும் கூட நினச்சிட்டு இருக்காங்க, வந்து போனால் சென்னையில் போய் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல ஆளால் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. இன்றைக்கி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அது சொல்லவே தெரியல சார். என்னை ரொம்ப வலிமையானாலும் இன்னும் ஊரில் எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் பணம் ஏமாந்த விஷயங்கள் எதுவுமே எங்கள் வீட்டில் எதுவுமே தெரியாது சார். இப்போ கூட நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது என்னைக்காவது இந்த விஷயம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போகும். அன்றைக்கி ஒரு நாளாவது அவங்க இந்த மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கவே கூடாது. இன்றைக்கி நான் நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி மாதம் வந்து 10,000 தான் சம்பளம். இனி மாதத்துலேருந்து 20-25 போயிட்டே இருக்கும். என்னால் அந்த பணத்தை ஒரு வருஷத்துக்குள்ள என்னால் சம்பாதிக்க முடியும், எந்த விஷயம் இல்லை. அந்த ஒரு நாள் நாளைக்கு தான் சார் வருது. அது நாளைக்கு நாள் தான் அந்த நாள். நான் இன்னும் இந்த நீ என்ன ப்ரோக்ராம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த விஷயத்த எப்படியாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிறேன், எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சீரியஸாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட இருக்கிற மேன்ஷனில் அத்தனை பசங்கிட்டையும் நான் ஏமாத்தேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன்றதை என்னால் சொல்ல முடியல. ஒவ்வொரு நைட்டும் நான் அழுதேன். பணம் கொடுத்து ஏமாந்துட்டு நான் வேலை கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸ் ஏமாத்தினேன், ஊரில் இருக்கவங்களை ஏமாத்தினேன், என் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தினேன், ஒருத்தர்கிட்டையும் பேசல, ஃபோனை பார் பண்ணி வச்சேன், இத்தனை விஷயங்களும் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சார் டெய்லி அழுகல் தான். ஒரு நாளைக்கு ஒரே நேரம் தான் சார் சாப்பாடு. என்னால் காசு கூட செலவு பண்ண முடியல, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தேன் நான். இன்னும் அழுதுட்டு இருக்கேன். அவன் என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் படுவான். ஆனால் கண்ணில் பட்டான் அன்றைக்கி இருக்குதுங்க சார் அவனுக்கு. இத்தனை பேர்த்தோட ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில் விளையாண்டு அவனை நான் சும்மா விட மாட்டேன் சார். இன்றைக்கும் அதுக்கான எங்கே வேணாலும் சொல்கிறேன் சார், அத்தனை ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. நான் மட்டும் இல்லை, எனக்காக 127 பேர் வந்து நிற்பாங்க. ஓகே, அதான் அந்த உள்ளுக்குள்ளே அழுகிறது. வெளியிலையும் சொல்ல முடியாது, வீட்லேயும் சொல்ல முடியாது, உறவுட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நான் தைரியமானவன் வேற ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்குது, வெளியில் அப்படி நம்பவும் படுகிறது. அப்போது அப்படி தான் நிறைய நேரங்களில் ஆண் வெளியில் தைரியமானவன் நம்பப்படுவதனாலே உணர்வு வெளிப்படுத்த முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் நான் எவ்வளோ வீக்குன்னு. அந்த வீக்னஸ் என்ன, எங்கே வீக்காகி உடைந்து அழுது விடுகிறீர்கள்? சார் எனக்கு 3 டாட்டர்ஸ் சார். 3 டாட்டர்ஸு கல்யாணம் பண்ணிட்டேன். 3 டாட்டர்ஸ் நல்லபடியாக கல்யாணம் பண்ணேன். ஒவ்வொரு பொண்ணு கல்யாணத்தும் போதும் அந்த தாலி கட்டி முடிகிறது சந்தோஷமான விஷயந்தான். தாலி கட்டி முடிஞ்சவொடனே என்னை மீறி ஒரு அழுகை வந்துடும். அப்போ எல்லாருமே ஆம்பளையாக இருக்க அழுகலாமான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த அழுகை வந்து என்னை மீறி வருது, அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன்னா டாக்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறலான்ற ஒரு சிந்தனையினால ஒரு அழுகை வருது. அந்த அழுகை வந்து ஆணை அழலாமான்னு கேட்கலாம், ஆனால் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே சார், நீங்கள் எழுத சம்பவம் எது உடைந்து போய் வீக்காய்? கார்வாரில் இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர வேண்டிய நேரம், எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது நான் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் எம்டிகிட்ட சொல்லி இவன் வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஐ சீன் பர்சனலி ஐ ஹவ் சீன் பெலார்பூர் இண்டஸ்ட்ரியில். அதில் கிடைக்க வேண்டிய செக்ரட்டரி போஸ்ட்டு எனக்கு கிடைக்கல. அந்த நேரம் வந்து உண்மையிலேயே அதுக்குள்ளே அந்த கம்பெனியில் ரிசைன் வேறு பண்ணியிருந்தேன். 2 கட்டம் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல். நான் இதை வெளியில் கூட நிறைய இடத்துல ஷேர் பண்ணதெல்லாம் இல்லை. எனக்கு என்னமோ இன்னும் கூட சமுதாய ரீதியாக வந்து ஒரு சில ஒதுக்கீடுகள்லாம் நடக்கும்போது பரீட்சைகள் அதிகமாக நடக்குது. சில தகுதி வந்து இருந்தாலும் கூட இவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இவனுக்கு இந்த இது கொடுக்கலாமான்றதுக்காக அதுக்கு நான் நானே வந்து கொண்டு எனக்கு இருக்குடா இதை எனக்கு கொடுங்கடான்னு சொல்லி நான் போராடுறேன் தெரியுமா. அதை நான் வெளியும் சொல்ல முடியாது, எங்கேயும் ஷேர் பண்ண முடியாது. அப்போ உள்ளுக்குள்ளேயே தான் அழுது நொந்து சீரழிஞ்சு திரும்ப அதை பதவி அடைவோமா மாட்டோமான அந்த டைலமால இருந்து இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார். கடைசியில் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதுக்கு தான் இவ்வளோ தூரம் போராட்டு வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சீப்போ அப்படின்னு சொல்கிற அளவு கூட சில சம்பவங்கள்லாம் இருக்கு.
நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் ஒரு நாள் கிளாஸில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சார் வந்து அதை பார்த்து அந்த புக்கை வந்து கிளாஸை விட்டு வெளியே எறிஞ்சார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டீச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் அந்த புக்கை எரிஞ்சது நினச்சி நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு பாடம் ஒரு அறிவு கொடுக்குற ஒரு ஆள் வந்து எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும், நீ லைஃப்பில் நீ வேஸ்ட்டாக போயிடுவ அப்படின்னு அன்றைக்கி சொன்னதை வந்து நான் ரொம்ப நாள் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். அழுதது கிடையாது. நான் பின்னால் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் அழுதது? நிறைய தடவை சார், நிறைய தடவை. யார் பார்த்தாலும் கேட்டாக்கா ஆம்பளை பசங்க அழக்கூடாது. ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அழ வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹார்ட்டோட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவங்கள நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அடிக்க வராது, இல்லை வேறு எதாவது திட்ட வராது, இல்லை பேச முடியாது. நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த சோகன்றது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அது சொல்லுவாங்க தெரியுங்களா, மனசில் நெஞ்சில் ஈரம் இருந்தால் கண்ணில் வந்துடும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஈரம் தான் எனக்கு அப்படி தோணுது. He lost his parents when he was very young. ஒரு 4-5 வயசு இருக்கும்போது he lost it. I have my parents. He's good with them. My parents are very good. பட் இருந்தாலும் யார் அப்பா அம்மாவும் cannot replace your அப்பா அம்மா. ஸோ அது நினச்சி அவங்க அம்மா புடவை வச்சு தொட்டு அழுது பார்த்துருக்குறேன். பட் நான் வரும்போது அந்த பாக்ஸ் மூடி ஹீல் கீப் அது நான் பார்த்துருக்குறேன். இட்ஸ் நாட் தட் அவர் அழுகக்கூடாதுனோ இல்லை அவர் அழுறனாலோ ஐ ஃபீல் பேட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு அவர் என்கிட்ட அழுறது எனக்கு பிடிச்சிருக்குது. பட் சம்டைம்ஸ் வென் இட் பிகம்ஸ் ஓவர் சாப்பி அண்ட் ஓவர் எமோஷ்னலில் எனக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, ஐ வாண்ட் டு பி டிபெண்ட் என்டையர்லி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி, எவ்ரி திங். ஐ வாண்ட் டு பி வெரி டிபெண்ட் ஆன் ஹிம். அவர் அழும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் அவரை பர்டன் பண்ணக்கூடாது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் பிகாஸ் ஐ நோ அவர் சில காரியங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவர் அழுவார்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்தில் ஹீஸ் வெரி வெரி சென்டிமெண்டல். இப்போ ரீசென்ட்லி ஷிஃப்டட் அ ஹவுஸ். வீடு மாற்றும் போது ஃபஸ்ட்டு இருந்த வீடாச்சே மாத்திரமே சொல்லிட்டு ஹி வாஸ் ஃபீலிங் ஒரு மாதிரி. ஐம் லைக், எதுக்கு வீடு தானே மாத்திரம், என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு. ஹீஸ் லைக் தட். சின்ன சின்ன விஷயங்கள் ஹீஸ் வெரி எமோஷனல், ஹி கேன் க்ரை அப்படின்றதுக்குள்ள. அதுக்கு அவங்க they kept a name for me, sentimental freak. Yeah, of course you are emotional freak. Yeah, you are very emotional அத்தா. நான் சொன்னேன், எனக்குள்ள சென்டிமெண்டல் இருக்குது, உங்களுக்குள்ள சென்டிமெண்ட்டே இல்லை. எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு ஃபீலிங் ஆகுது, ஆனால் உங்களுக்கு ஃபீலிங் வரல. ஸோ அதுக்காக தான் நீங்களே அழுவணும். எனக்கு அந்த சென்டிமெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவணும். ஆனால் எனக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்குது, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. சட்டுன்னு எனக்கு அழ வந்துடும். திடீர்னு யாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது திட்டாங்கன்னா சட்டுன்னு அழுதுரும். அது பப்ளிக்காக இருக்குதுன்னு பார்க்க மாட்டேன். நான் ஆஃபீஸில் நிறைய தடவை அழுதுக்கிறேன். ரோட்ல அழுதுருக்காரு, லவ் பண்ணும்போது அழுதுருக்காரு, ப்ரொபோஸ் பண்ணும்போது நைட் 2 மணி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ்வே வரலையா அப்படி சொல்லிட்டு he'll cry over the phone. It will be so annoying. நைட் 2 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இப்போ உனக்கு வேறு வேலை இல்லையா, என்ன நீ இப்படி பண்ணுற. இட் வாஸ் பி ஸோ அனாயிங் பிகாஸ் அந்த டைமில் வி வர் நாட் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். அஃப்கோர்ஸ் அவன் அழுறது வந்து அவரோட நேச்சர், ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் நான் அப்படி அழமாட்டேன். ஐ டோன்ட் க்ரை. நான் எங்கள் அப்பா மட்டும் கூட அழமாட்டேன். நேற்று கூட மை மாம் டோல் அவர் ரொம்ப அதெல்லாம் ப்ரெஸ்டீஜ் பாப்பா, ஈகோ பாப்பான்னு அவர்கிட்டே சொன்னாங்க எங்கள் அம்மா. நான் அப்படி அழமாட்டேன். ஆனால் அவர் அப்படி அழும்போதில்ல. அவர் எங்கள் அம்மாட்ட அழுவார், எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவார், என் தங்கச்சிட்டு அழுவார். இட்ஸ் லைக் தட். ஐ மீன் அவர் ஃப்ரீயாக எங்கள் குடும்பத்தோட ஒரு மெம்பராக இருக்கிறது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஆனால் நான் அப்படி அழாத போது அவர் அழுது வந்து இட்ஸ் லைக் வாட், அது மாதிரி ஒரு இது. கல்யாணத்துக்கு எங்களோட கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து கை வச்சு கொடுக்குறப்போ செம்ம அலையோட அழுது நின்றது நான் மட்டும்தான். அவன் அழகாக சிரிச்சுக்கிறான். ஆக்சுவலாக இந்த ஹோல் ஷோவே இதான். வெளியில் ஒரு பிம்பம் காட்டப்படுது, ஆனால் நாம் உள்ளுக்குள்ளே வேறாகத்தான் இருக்கிறோம். ஆண் அழவே மாட்டான்னு சொல்ல மாட்டேன். எல்லா மனைவிக்கும் தெரியும் ஆண் எங்கே அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணுக்கு கோவமே வராது, ரொம்ப சாந்தமானவங்க அப்படின்னு சொன்னால் கிடையாது. பெண்ணுக்கு எங்கெல்லாம் கோவம் வரும்னு ஒரு ப்ரைவேட் சர்க்கிளுக்குள்ளே லைஃபுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வாழ்கிறோம். வெளியில் ஒரு பிம்பத்தை நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பார்க்கல கொஞ்சம் ரகடாக தான் அவர் தெரிகிறார். பார்க்க அவங்க வச்சிருக்கிற பெட் நேம் கேளுங்க, ரவுடி. அதான் பார்க்க ஆள் பார்க்கல ஒரு ரவுடி லுக்கு, அது மாதிரி கொஞ்சம் ரகடாக இருக்காரு. ஆனால் தொட்டதுக்கெல்லாம் அழுகக்கூடிய ஒரு மனசு அவருக்கு இருக்கு. அவங்கள கொஞ்சம் பாலிஷ்டாக தான் இருக்காங்க. அவங்க தான் பார்த்தா பொசுக்குன்னு அழுகிற கேரக்டர் மாதிரி தர்றாங்க. பட் கொஞ்சம் கட்ரோட்டாக இருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லுங்களேன், இவருக்குள் எவ்வளவு பெண்மை இருக்கிறது, உங்களுக்குள் எவ்வளவு ஆண்மை இருக்கிறது? ஐ திங்க் அழற விஷயம் பார்த்தனா ஹீ இஸ் 100% கேர்ள். அழற விஷயத்தில் ஐ எம் நாட் தட் மச் 100% ஃபெமினின். ஓகே. வேறஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோல்ட் பிளட்டட் ஆர் வெரி ரஃப் அண்ட் வெரி ரொம்ப கொடூரம் அப்படின்னா ஐ திங்க் அவரை விட அவர் மேபி ஃபிசிக்கலி ஹீ ஸ்ட்ராங், அதனால் அப்படி தெரியலாம். பட்
ஸ்பிரிட் வைஸ் சோல் வைஸில் வந்துட்டு ஐ திங்க் நான் அவரோட கொஞ்சம் கோல்ட் பிளட்டட் cold blooded or I don't know what word to use for it.